Dear students, இன்னைக்கு நம்ம basic definitions for current, voltage, power, energy இதை பற்றி பார்க்க போகிறோம். கரண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் த flow of electrons. அதாவது என்ன அப்படின்னா ஒரு மெட்டலில் எலக்ட்ரான்கள் நகர்வதை தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வோல்டேஜ். வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் between 2 points. அதாவது இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான மின் அழுத்த வேறுபாடை நாம் வோல்டேஜ் என்று அழைக்கிறோம். வோல்டேஜ்னு சொல்லலாம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வோல்டேஜ் அப்படிங்கிறது இந்த மூணையுமே சேர்த்தது தான், எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஏங்கிற ஒரு புள்ளி இருக்குது, ஓகேவா, பிங்கிற ஒரு புள்ளி இருக்குது. இப்போ ஏங்கிற புள்ளி 5 வோல்ட் அப்படிங்கிற அழுத்தத்தில் இருக்குது, பிங்கிற புள்ளி 2 வோல்ட் அப்படிங்கிற அழுத்தத்தில் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இதோட ப்ரெஷர் 5 வோல்ட்டு, இதோட ப்ரெஷர் லெவல் 2 வோல்ட். இந்த ரெண்டு புள்ளியையும் நாம் ஒரு கம்பியை கொண்டு இணைக்கிறோம். ஓகேவா? அப்போ எலக்ட்ரான்கள் லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியலை நோக்கி பாயுது. அதுதான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? அதாவது எல்லாமே ஒரே அழுத்தத்தில் இருப்பதில்லை. ஒரு புள்ளி ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் இருக்குது, ஒரு ப்ரெஷரில் இருக்குது, 5 வோல்ட். பிங்கிற புள்ளி 2 வோல்ட்டுங்கிற ப்ரெஷரில் இருக்குது. ரெண்டு புள்ளியையும் நம்ம இணைக்கிறப்ப கம்மியான லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியலை நோக்கி எலக்ட்ரான்கள் செல்கிறது. அப்போ த கரண்ட் ஃப்ளோ இஸ் ஃப்ரம் பி டு ஏ. த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஏ அண்ட் பி இஸ் 5 minus 2 which is equal to 3 volt. Potential difference or voltage or pressure between 2 points which is equal to 3 volt. இப்போ எவ்வளவு எலக்ட்ரான்கள் இங்கிருந்து அங்கே நகர்ந்திருக்குங்கிறது வேற, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது வேறு. சரிங்களா? இப்போ பவர் அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா த ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்டு கரண்ட். இப்போ நம்ம வோல்டேஜை எப்படி அழைக்கலாம் அப்படின்னா வி அப்படிங்கிற டினோஷனில் அழைக்கலாம். அதோட யூனிட் வோல்ட்ஸ். அதை எதை கொண்டு அளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர். ஓகேவா? இதில் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதுவும் வி, இதுவும் வி, இதுவும் வி, இதுவும் வி. ஈஸியாக இருக்கா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? ஆனால் கரண்ட்டில் கொஞ்சம் மாறுபடும். கரண்ட் இதை எப்படி அழைக்கலாம் அப்படின்னா ஐ அப்படின்னு அழைக்கலாம். அதோட டினோஷன் ஐ, அதோட யூனிட் ஆம்பியர். அதை எதை கொண்டு அளக்கலான்னா அம்மீட்டர். சரிங்களா? ஸோ வோல்டேஜு, கரண்ட் இதோட யூனிட் என்னன்னு பார்த்தாச்சு, அதோட சிம்பல் பார்த்தாச்சு, அதை எதை கொண்டு அளக்கலாங்கிற மீட்டர் நேமை பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பவர்.
பவருங்கிறது த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்குன்னு நீங்கள் ஃபிசிக்ஸில் ஒரு டெஃபினேஷனை படிச்சிருப்பீங்க, அதுவும் கரெக்டு தான். பட் எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தா த ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்டு கரண்ட். சரியா? V multiplied by I which gives you the value of power P. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு இதை எடுத்துக்கிறோமே, ஒரு டியூப்லைட் அதை ஆன் பண்ணுறோம். டியூப்லைட் இஸ் ஹேவிங் த பவர் கன்சம்ஷன் ஆஃப் 40 வாட்ஸ், நார்மல் கன்வென்ஷனல் டியூப்லைட். சரிங்களா? இப்போ நாம் ஒரு நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை வோல்டேஜ் 230 வோல்ட்டு. அப்போது நம்ம சுவிட்ச் போட்டது உடனே த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் சுவிட்ச் டு லோட். உங்களுக்கு புரியுதா? அந்த டியூப்லைட்டுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்கள் நகருது அப்படிங்கிறது தான் கரண்ட்டு. எவ்வளவு எலக்ட்ரான்கள் நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத இப்போ கால்குலேட் பண்ணிடுவோமா? கரண்ட் ரேட்டிங்கை கால்குலேட் பண்ணிடுவோமா? பவர் ஒரு டியூப்லைட்டு நீங்கள் கடையில் போய் கேட்கும்போது என்ன கேட்பேன்? 40 வாட்டு டியூப்லைட் கொடுங்க, 36 வாட்டு டியூப்லைட் கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அப்படி இல்லைனா எல்இடி லைட்டுனாக்கா 5 வாட், 10 வாட், 3 வாட், 25 வாட்ஸ். இந்த மாதிரி நம்ம பவர் ரேட்டிங் வாட்ஸ், த யூனிட் ஆஃப் பவர் என்ன அப்படின்னா வாட்டு. நம்ம இந்த 40 வாட்ஸ் டியூப்லைட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளவு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா தோராயமாக 40 டிவைடட் பை 230 தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறது. இதில் இந்த டியூப்லைட்டுக்கு எவ்வளவு கரண்ட் உள் இழுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் இந்த 40 டிவைடட் பை 230. எடுங்க, எல்லோரும் கேல்குலேட்டர் எடுத்து போட்டு சொல்லுங்கள். 40 டிவைடட் பை 230 எவ்வளவு பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா 0.1739 ஆம்ஸ். ஓகேவா? அரௌண்டு 0.2 ஆம்ஸ் தான் ஒரு டியூப்லைட் ஆனது நமக்கு கரண்ட்டை இழுத்துக்குது. ஓகேவா? எவ்வளவு எலக்ட்ரான்களை இழுக்குது? 0.1739 அப்படிங்கிறது. சார், நம்ம கரண்ட்டு கன்சம்ஷனை குறைக்கணும் சார் அப்படின்னா, அப்போது அதே 40 வாட்டு டியூப்லைட் பண்ணுற வேலையை தானே ஒரு 10 வாட்டு எல்இடி லைட்டு பண்ணுது. சரிங்களா? அப்போ 10 வாட்டு எல்இடி லைட்டு வாங்கியிருக்கோம் நம்மன்னு வச்சுப்போமே. அப்போது 40 வாட்டு டியூப்லைட்டுக்கு பதிலாக முன்னாடிலாம் அந்த காலத்தில் நம்ம 40 வாட்டு டியூப்லைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 10 வாட்டு எல்இடி பல்பே நமக்கு ஒரு டியூப்லைட் அளவுக்கான வெளிச்சத்தை கொடுத்துருது. அப்போது 230 வோல்ட்டு தான் ஸ்டாண்டர்டான சப்ளை வருதுன்னு வச்சுப்போமே. 200லேருந்து 230 வோல்ட்டு. அப்போது ஒரு அந்த டியூப்லைட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு எல்இடி விளக்கை வச்சோம் அப்படின்னா, எல்இடி லேம்பை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது எவ்வளவு பவர் இழுத்துக்குது பார்ப்போமா? 10 டிவைடட் பை 230 அவ்வளவு கரண்ட்டை தான் அது இழுக்கும். இப்போ 10 டிவைடட் பை 213 போடுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 0.0434 ஆம்ஸ். சரிங்களா? அப்போது ஒரு டியூப்லைட்டுக்கு பதிலாக ஒரு சின்னதாக எல்இடி, இது டியூப்லைட்டு, இது எல்இடி லைட்டு. அப்போ எவ்வளவு கரண்ட்டு நமக்கு குறைவான அளவுக்கு எடுத்துருக்கு பாருங்கள். இது 0.1, இது 0.04. இதில் பாதி அளவுக்கு தான் இது எடுத்திருக்கு கரண்ட்டை. அதாவது மிக குறைந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருந்திருக்கு இதில் எல்இடி லைட்டில். சரிங்களா? ஸோ இதுதான் பவர் கன்சம்ஷன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த மாதிரி நம்ம இது என்ன அப்படின்னா, த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதுதான் கரண்ட்டு மல்டிப்ளைடு பை வோல்டேஜ் அட் தட் இன்ஸ்டன்ட், அதுதான் பவர். ஓகேவா? அதை எப்பயுமே நம்ம வாட்ஸில் சொல்லுவோம், ஆர் இன் கிலோ வாட்ஸ். இப்போ நம்ம பார்க்கறது என்ன, அடுத்து என்ன அப்படின்னா எனர்ஜி. இப்போ எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பவர் கன்சம்ஷன் டியூரிங் த டைம் இன்டர்வல். ஓகேவா? நாம் வீட்டில் ஸ்டாண்டர்டாக வோல்ட் மீட்டரையோ அம்மீட்டரையோ
வாட் மீட்டரையோ எதையும் பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் ஏன்னா நம்ம எவ்வளவு கரண்ட் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற நீடு கிடையாது, வோல்ட்டு நீடு கிடையாது தெரிஞ்சுக்கணுன்னு. அதே மாதிரி பவர் ஒவ்வொன்றும் எவ்வளோ பவர் இருக்குதுங்கன்னு அதோட வாட்டேஜில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். டிவினா ஒரு 32 இன்ச்சஸ் டிவினா அரௌண்டு 30 to 50 வாட்ஸ் அப்படிங்கிறத அதில் இண்டிகேட் பண்ணியிருக்கும். ஃப்ரிட்ஜுனா 200லேருந்து 600க்குள்ளே ஏதோ ஒரு வாட்ஸை அது இண்டிகேட் பண்ணியிருக்கும். ஏசினா அது சொல்லும் 800லேருந்து 1500க்குள்ளே ஒரு வாட்ஸ், நம்ம அது பவர் கன்சம்ஷன் அப்படின்னு. அது அட் தட் இன்ஸ்டன்ட் எடுத்துக்கிறது. நாம் அட் தட் இன்ஸ்டன்ட்னு கேல்குலேட் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளார ஒரு டைம் இன்டர்வல், ஓகே, அதுக்கு உள்ளார எவ்வளவு பவர் இருக்கிற அப்ளையன்சஸ் எல்லாமே கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் எனர்ஜி. ஓகேவா? பவர் கன்சியூம்டு டியூரிங் த டைம் இன்டர்வல், கன்சியூம்டு பிட்வீன் டைம் இன்டர்வல், 2 டைம் இன்டர்வல்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 months ஒன்ஸ் நமக்கு ரீடிங் எடுக்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் 2 months இடைவெளியில் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோமோ அவ்வளவு பவர் அது கன்சியூம் பண்ணியிருக்கோம், அதை அளந்துருக்கும். அப்போ அதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோவாட் ஹவர். இந்த எனர்ஜியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிலோவாட் ஹவர். அதாவது கிலோவாட்டுங்கிறது பவரோட யூனிட்டு, ஹவருங்கிறது அதோட பெருக்கிறோம். பவர் இன்டூ டைம் தான் வந்து நமக்கு எனர்ஜி. பவருக்கான யூனிட்டு கிலோவாட்டு, டைமுக்கான யூனிட்டு ஹவர். ஸோ கிலோவாட் ஹவர். அப்போது நம்ம வீட்டிலலாம் முன்னாடி 100ன்னு இருந்தது, இப்போ 200ன்னு மாற்றிருக்காங்களா யூனிட்ஸ் ஃப்ரீ. அப்போ 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோவாட் ஹவர். அப்போது நமக்கு 200 யூனிட் ஃப்ரீனா 200 கிலோவாட் ஹவர் ஃப்ரீ. 200 கிலோவாட் ஹவர் உண்டான பவரை நாம் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம். அதாவது வீட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். முன்னாடி இருக்கக்கூடிய சினாரியோவில் 100 யூனிட்ஸ் விச் மீன்ஸ் தட் 100 கிலோவாட் ஹவர் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, பவர்னா என்ன, எனர்ஜினா என்ன. இதுக்கான அவுட்லைன் ஓரளவுக்கு கிடச்சிதா? உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அப்படி அடுத்ததா ஓம்ஸ் லா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓம்ஸ் லா அப்படிங்கிறது நம்ம பவருக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? வோல்டேஜ் மல்டிப்ளைடு பை கரண்ட்டுன்னு பார்த்தோமா? இப்போ இந்த ஓம்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, வோல்டேஜ் இஸ் அ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அப்படின்னு சொல்லு. அதாவது இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பாலிடெக்னிக் ஸ்டாண்டர்ட்ஸில் பசங்களுக்கு தேவையான விஷயங்கள், சரிங்களா? ஸோ வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அப்படின்னா வோல்டேஜ் அதிகரிக்க அதிகரிக்க கரண்ட்டும் அதிகரிக்கும். அதுதான் அதுக்கான அர்த்தம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா V is equal to I multiplied by R. ஆருங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மல்டிப்ளைடு பை ரெசிஸ்டன்ஸ். அதுதான் வந்து ஓம்ஸ் லா. சரிங்களா? The potential difference between 2 points of the conductor is directly proportional to current provided the resistance between them is constant. அதுதான் ஓம்ஸ் லா. ஓகேவா? ஸோ இந்த வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மல்டிப்ளைடு பை ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சர்க்யூட் போட்டுருவோம்.
இது 10 வோல்ட்டு, இது 2 ஓம்ஸ். சரிங்களா? அதாவது இது 10 வோல்ட்டு, இது 2 ஓம்ஸ். இப்போது இது ஒரு பேட்ரி. இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் டெர்மினலையும் நாம் ஒரு சர்க்யூட் மூலமாக இணைக்கிறோம், ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறோம் இடையில. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி the flow of current is from higher potential to lower potential. அதிக அழுத்தம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குறைவான அழுத்தம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி எலக்ட்ரான்கள் செல்வதையே நாம் கரண்ட் என்று அழைக்கிறோம். அப்போ பாசிட்டிவ் டெர்மினல் அப்படிங்கிறது தான் உங்கள் பேட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மேடு மாதிரி ஒன்று இருக்கும், அது பாசிட்டிவ் டெர்மினல். கீழே பள்ளமாக ஒன்று இருக்கும், ஒரு பேட்ரி, சாதாரண பேட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினல் தான் ஹையர் பொட்டன்ஷியலில் இருக்குது, கீழே இருக்கக்கூடிய நெகட்டிவ் டெர்மினல் லோயர் பொட்டன்ஷியலில் இருக்குது. இந்த ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலை நோக்கி பாய்வது தான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து அப்போ கரண்ட் வந்து இப்படி தான் ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? இதுதான் சர்க்யூட் க்ளோஸ் ஆகிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ சிம்பிளாக ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் பேட்டரியையும் ஒரு ரெசிஸ்டரையும் நாம் இணைக்கும்போது இதில் நமக்கு எவ்வளவு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி காட்டுறது தான் இந்த ஓம்ஸ் லா. இப்போது வோல்டேஜ் V இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட்டு, கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஓம்ஸ், யூனிட் ஆஃப் ரெசிஸ்டர் இஸ் ஓம். இப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 2 ஓம்ஸு. இப்போ வந்து நாம் என்ன பண்ணணும், இதில் எவ்வளவு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது ஐ கேல்குலேட் பண்ணணும். அப்படின்னா V இஸ் ஈக்குவல் டு I மல்டிப்ளைடு பை ஆர்னா I இஸ் ஈக்குவல் டு V பை ஆர். அவ்வளவுதான், தலைகீழாக கொண்டு வர வேண்டியதுதான். Vங்கிறது 10, ஆறுங்கிறது 2, ஐங்கிறது 10 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 5 ஆம்ஸ். உங்களுக்கு ஓம்ஸ் லாவை ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். சரிங்களா?